Vetri Maaran அவர்களோட இப்ப வர்க் பண்ற ஒரு அருமையான ஆப்பர்சூனிட்டி ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ரெண்டு பெரிய இயக்குனர்கள் நடிகர்களா படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். நடிகர் சூரி அவர்கள் மாதிரியே மற்றொரு இயக்குனருக்கு இது முதல் படம் ஒரு நடிகரா, அதுதான் நடிகர் ராஜீவ் மேனன் அவர்கள். முக்கிய கதாபாத்திரத்துல ஆர்டிஸ்ட் சேத்தன், தமிழ், முனா ரமேஷ் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி விடுதலை அப்படிங்கிற ஒரு டைட்டில். அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு படமா இருக்கும்? இந்த படத்துல வந்து யாரு வில்லன், அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கதை, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுனால இப்ப நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்க்க போறது படத்துடைய ட்ரெய்லர். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்காக சாப்பிடாம இருக்காது. இப்பொழுது இசை வெளியீடு நடக்க இருக்குது. ராஜா சார் அவர்களோட தலைமையில அவர் வெளியிட மொத்த படக்குழுவினர்களும் இந்த இசை தட்டினை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள்.
அல்லது நான் திட்டணும் அல்லது வந்து பாராட்டணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி ரிசீவ் பண்ணாரு அப்படிங்கிறது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் 2 வார்த்தை பேசணும்ல அவரு. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜா சார் தான். ராஜா சாரை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து கதை சொல்லு, என்ன படம் எடுக்கணும். நான் வந்து சார் படம் எடுத்துட்டு வந்து காட்டணுமா அப்படின்னேன். சரி எப்படினாலும் எனக்கு ஓகேவா நீ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு படம் எடுத்துட்டு வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு வழிநெடுக காட்டுமல்லி அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. அந்த அது அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒரு இருந்தால் எடிட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சார், இருக்கிற இந்த சீன்ஸ்ல ஏதாவது நீங்க மியூசிக் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. சரி என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து என் மைண்ட்ல ஒரு எமோஷன் இருக்கு, ஒரு கார்டு இருக்கு, அந்த ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷனுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குறாரு. உள்வாங்கிட்டு ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு மியூசிக். அந்த மியூசிக் கேட்கும் போது என் மனசுல என்ன உணர்வு ஏற்பட்டு நான் அதை சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த ஜெர்னி என் வார்த்தை என் உணர்வு ஒரு வார்த்தையாகி அவருக்கு போய் அதை அவர் உள்வாங்கி ஒரு ஒலியா கொடுத்து திரும்ப அந்த உணர்வு வந்திருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த படத்துல எனக்கு பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறேன்னா அவரோட அந்த மியூசிக்கல் மைண்ட், அந்த மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது பக்கத்துல இருந்து பார்க்கறது இல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் ஐ அம் ரியலி டு ஹேவ் this opportunity. And அவர் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா சார் பேசுற, அவர் என்னோட பேசுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்கா தான் இருக்கு. ரொம்ப கனிவோட என்னோட பேசுறாரு, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேதுக்கு, இவரோட அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்க எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசையை வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இதுவரை திரையுலகம் சந்திக்காத ஒரு படத்தில் நடக்கின்ற படமாக இருக்கு. அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதை, அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதையும் ஒரு அங்க கடல்ல அலையா வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு அலையும் வெவ்வேறு அலையா, ஒரு அலை நிக்கிறது இல்லை, மறுபடியும் அலைதான் வருது. ஆனா அதே மாதிரி வெற்றிமாறன் வெவ்வேறு திரைக்கதைகளை அமைக்கிறார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. திரையுலகத்திற்கு இவர் முக்கியமான டைரக்டர் என்பதை நான் 1500 படம் கண்டதுக்கு அப்புறமா இதை நான் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுவரை கேட்காத இசையை கேட்பீர்கள். அதுவும் வெவ்வேறு இந்த மாதிரி சத்தப்படி நான் என்ன பேசுறேன், மைக் கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன். கத்தாத மைக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். வழிநெடுக காட்டும் கண் பார்க்கும் யாரும் அத பார்க்கலையே, ஆடே மண்ணுக்கு வாசத்தில்
என்னோட வருமானத்தில். Thank you so much, sir. மறுபடியும் வந்து சொல்றோம், இது நமக்கு கிடைச்ச ஒரு gift. இன்னைக்கு அவர் வந்தது, அவரோட இசை, அவரோட பாடல்கள். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அவரோட இசையும் அவரோட பாடல்களையும் பார்க்க போறோம். அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள். அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நிலசோறு சாப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு. அந்த பாடல் வெளிவந்ததுல இருந்து பல பேர் வந்து டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எந்த பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உன்னோடு நடந்தா தள்ளாடும் காடு. சுஹா சார் அவர்களுடைய அருமையான வரிகள்ல நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் பாடகர் தனுஷ் அவர்கள் அனன்யா பட்டோட சேர்ந்து பாடின ரொம்ப ரொம்ப அருமையான அந்த பாடல். மொழி சிதிலம் அடையாத வார்த்தைகளை எழுதி இவ்வளவு அருமையான ஒரு பாடலை நமக்கு கொடுத்த சுகா சாருக்கு இந்த பாடலுக்காக ஒரு ஸ்பெஷல் நன்றி. விடுதலை பார்ட் 1 மேல நமக்கு ஏன் இவ்வளவு எக்ஸைட்மெண்ட், இவ்வளவு ஆவல் இருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துல இணைஞ்சவங்க தான். நம்ம யாரெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து இந்த டைரக்டர் இந்த ஆர்டிஸ்டோட ஏன் இன்னும் ஒர்க் பண்ணல, ஏன் வந்து ராஜா சாரும் வெற்றி மாறனும் வந்து இது வரைக்கும் இணையல, இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ளேயே வந்து வந்திருக்கும். அதுக்கான விடை தான் வந்து விடுதலை. அதனாலதான் விடுதலை மேல நமக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட், இவ்வளவு ஆர்வம் இருக்கு. இந்த கனவு மெய்ப்பட்ட அந்த தருணத்துல இப்பொழுது RS என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல எல்ரட் குமார் அவர்கள் இதுவரைக்கும் வினை தாண்டி வருவாயா, கோ, நீதானே என் பொன் வசந்தம் போன்ற பல நல்ல படங்களை கொடுத்திருக்காரு. அந்த வரிசையில விடுதலை 1 படத்துடைய தயாரிப்பாளரும் அவர்தான். இப்பொழுது விடுதலை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் எல்ரட் குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அண்ட் ரசிகர்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு பெரிய கதை. ஒரு 10 years ஜேர்னி. ஃபைனலாக ஸ்டேஜில் நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷமான தருணம் எனக்கு. இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விடுதலை டைட்டில் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து சுரேஷ் பாலாஜி அவங்களுக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல் டைட்டில். இந்த கதைக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் டைட்டில் தேவைப்பட்டது. வெற்றி சார் கேட்ட உடனே கொடுத்தாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. ஸோ ரஜினி சார் படம் வேறு, அதனால் ரெட்டிப்பு சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எங்கள் கம்பெனி சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது வெற்றி மாறன் சார். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒருத்தரை பற்றி சொல்லிடுறேன். ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்த சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள். வெற்றி சார் பற்றி சொல்லணும்னா அவரோட உழைப்பு. மனுஷன் தூங்குறதே இல்லை. எப்போ தூங்குறான்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு விஷயம் அவருக்கு தெரியணும், அவர் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்துக்குங்க. எங்கள் எல்லாருக்கும் நல்லது. அது தமிழ் திரையுலக ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் வந்து சார்கிட்ட நான் சில மீட்டிங்ஸ் போகும்போது அப்பப்போ சில கதைகள், அடுத்து அவர் பண்ண போகிற ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிற படங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற மற்ற ஸ்கிரிப்டை விட கம்மி தான் நம்ம பார்த்தது. அவரோட பெஸ்ட்டு இன்னும் வர வேண்டியது இருக்கு. அவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்கு கையில், அவ்வளோயும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அவரை ஒழுங்காக அவர் பார்த்துக்கணும். அண்ட் இளையராஜா சார், ராஜா சாரோட சாங் கேட்டே வளர்ந்த ஜென்ரேஷன் தான் நம்ம எல்லாருமே.
அதனால் அவர் சாரோட இசை பற்றிலாம் பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். 45 இயர்ஸாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க, மியூசிக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தென் இந்த கேப்பில் வந்து இசைப்பியல் வந்துட்டாங்க, ராக் ஸ்டார் வந்துட்டாங்க, இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ராஜா சாரோட ஃபேன்ஸுக்கு என்ன கெத்துனா மனுஷன் நின்றுட்டே இருக்காரு. என்ன ஒரு பக்கம் ஹிட்ஸாக கொடுத்துட்டே இருக்காரு. இப்பவும் எங்களோட சாங் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அண்ட் இப்போ கரண்ட்டில் I think he's around 8 years old. கரண்ட்ல வந்து தமிழ் சினிமாவில் டாப் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி மாறன் கூட 2 படம் அண்ட் வெங்கட் பிரபு சார் கூட ஒரு படம். ஸோ இந்த ஏஜ்லேயும் அவரோட எனர்ஜி, அவர் அந்த முனைப்பு, முன்னாடி நின்றுட்டே இருக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். ஸோ அந்த கெத்து தான் சார் எங்களுக்கு, இந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே, ராஜா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சார் ராஜா சார்னா கெத்து, அவ்வளோதான். நாங்கள்லாம் கெத்து தான்டா அப்படின்றதான் எங்களுக்கு. அதை கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஏஜில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இஸ் கீப் இன்ஸ்பைரிங் அஸ். ஹார்ட் ஒர்க், திருப்பி மியூசிக், அதுக்குள்ளேயே இருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். அவரோட ஃபேன்ஸ் சார்பாக, ஃபேன் பாயா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்காக இல்லை. அண்ட் சேது சார், சினிமா வந்து ஒரு ஹீரோஸோட ஆளுமையில் உள்ளது. சினிமான்றது ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பொறுப்பு இருக்குது. அடுத்து பட்ஜெட்டு, அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ், இதுதான் அவங்க பண்ணிதாகணும். நோதக்கும் அவங்களுக்குன்னு பிஸ்னஸ், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம மற்ற ஹீரோஸோட க்ரோத் பார்த்துருக்கோம். வில்லனாக இருந்து ஹீரோவாக இருந்து வில்லனாவாங்க, ஹீரோவாக நடித்து குணச்சித்திர வேடத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. மனுஷன் வந்தார், அவர் வார்டில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு எந்த கேரக்டர் வந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஜமாய்க்கிறார் மனுஷன். தமிழ், ஹிந்தி, அங்கே இங்கே. ஏன் இதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, என்ன சார் தைரியம் எங்க இருந்தது தைரியம்? இது வந்து ரொம்ப மலைப்பானம். ஏன் இதை நான் பர்டிகுலர் சொல்றேன்னா, விடுதலைன்ற படம் அந்த ஸ்பேஸ்ல சேது சார் இல்லைன்னா இந்த படம் கிடையாது எங்களுக்கு. பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, ஃபீல்டில் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நல்லா எழுது, என்ன வேணா எழுது, நான் இருக்கேன், வந்து நடிப்பேன். இது எந்த ஹீரோவும் செய்ய முடியாது. நீ வந்து வில்லனா, குணச்சித்திரோடமா, ஹீரோ, எது கொடுத்தாலும் நான் வந்து பண்ணுவேன். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நானே வந்து அவரை தூரம் நின்று பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இந்த மனுஷன் படமாக பண்ணிகிட்டே இருக்காரு, அதாவது படம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஏதோ போவார் நடிப்பார், அப்படியே நடிச்சுட்டு வந்துடுவார் போல, அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ மெனக்கிறாரு ஒரு கேரக்டருக்கும். அவர் வந்து பேசும்போது, அவரோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது தெரிஞ்சுது. விக்ரம், வேதா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அது எதுக்குன்னு பாடி லாங்குவேஜ் ஒன்றுக்கும் ஒரு ஒர்க் பண்ணி தெளிவாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தயவுசெய்து விட்டுறாதீங்க சார். இந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பேஸில் யாரையுமே பார்த்ததில்லை. எப்பயுமே அது பண்ணுங்க, சந்தோஷம். அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது, நிறைய கிரியேட்டர்ஸ் அவ்வளோ வைக்குது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ வைக்குது. இது ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் சூர்யா அண்ணன், சூரியனை வந்து நாங்கள் வந்து கதையின் நாயனா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எங்கள் கம்பெனிக்கு மிகப்பெரிய பெருமை, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி மாறன் சாருக்கும் தேங்க்ஸ்.
அண்ட் சூரி சார் பற்றி சூரியனை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் வந்து இந்த கேரக்டருக்காக நிறைய படத்தை இழந்திருக்காரு, ஃபினான்ஷியலாக நிறைய லாஸ் ஆகிருக்காரு. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் இந்த படத்தை. பார்த்தீங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. உடற்பயிற்சியாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும். இந்த படத்துக்காக 2 வருஷம் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு பக்கத்தில் இருந்த எங்கள் டீம் ஃபுல்லாக தெரியும். படம் வந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அது பாட்டில் அடிப்படும், அது பாட்டில் காயம் வரும், தையல் போடுவாங்க, ஏதோ நடந்துட்டு இருக்கும். மனுஷன் டயர்டாக நிற்பார். டைரக்டர் சார் வந்து என்ன ஷார்ட் போகலாமா இல்லை பிரேக் விட்டு போயிடலாமா அப்படின்னா, அவர் பாணிலேயே சரி சரி எல்லாத்தையும் முதல்ல இருந்து அழிச்சிட்டு ஆரம்பிங்க ஷூட்டிங் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு போய்கிட்டே இருந்தார். ஷூட்டில் வந்து எங்கேயுமே பிரேக் கொடுக்கல. ஒரு பாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஷூட் நிற்கக்கூடாதுன்னு கூட அந்த படம் பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நல்ல உயரத்துக்கு இந்த படம் கொண்டு போகும் அப்படின்னு ஃபேன்ஸ் மாதிரி நானும் நம்புகிறேன். அண்ட் ஆர்டிஸ்டில் வந்து பவானி, ஸ்ரீ, ஆல்மோஸ்ட் எங்கள் டீமில் எல்லாருமே அவங்களுக்கு ஃபேன் ஆகிட்டோம். படம் பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் சூரிய அண்ணா வந்து நான் தான் ஃபஸ்ட் ஃபேன்னு கையெல்லாம் தூக்கி சொன்னார் ஒரு நாள். அதனால ஐ திங்க் அது அப்படியே ஆடியன்ஸ்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறோம். அண்ட் படத்தில் நடித்த அதர் ஆர்டிஸ்ட் மீனா, என்னோடய ஃப்ரெண்ட் கௌதம் மேனன், என்ன அண்ட் ரஜி மேனன் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கேரியரில் வந்து நிறைய பேர் உங்களை நடிகை கூப்பிட்ருக்காங்க, நிறைய பேர் உங்களை கம்பல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் ஃபஸ்ட் டைம் எங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணிடுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெற்றி மாறன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாரை வந்து அழகாக கொண்டு வந்து சினிமாவில் உட்கார வச்சிட்டிங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணணும், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சேத்தன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். படம் வந்து பின்னாடி தெரியும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மூணார் ரமேஷ், தமிழ், பாலஹாசன், இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு கிராஃப் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகி அழகாக இருக்கும். அது அழகாக வெற்றி மாறன் வேலை வாங்கியிருக்காரு. அவங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படம் வந்து பின்னாடி தெரியும், நாங்கள் எல்லாருமே கேரக்டர்ஸாக தான் பேசுவோம். பேரெல்லாம் நான் சொல்லி பேசிக்கிட்டு மாட்டோம். வாத்தியார், ஓசி ஐயா, அவங்கள ஓசி ஐயா தான் நானும் சார் பேசும்போது கூட சொல்லுவார், இந்த மாதிரி டப்பிங் போயிட்டுருக்கா, அவன் ஓசியா டப்பிங் போயிட்டுருக்கு அப்படிம்பாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸாகவே மாறி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். தென் டெக்னிக்கல் சைடில் வந்து வேல்ராஜ் சார் என்ன இல்லை பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வேல்ராஜ் சார் அண்ட் வெற்றி மாறன் சார். அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி சார் வந்து ஒரு பார்த்தாலே புரியும் அவங்க என்ன எடுக்கணும், என்ன வைக்கணும், லென்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து அத்துப்படி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் வேல்ராஜ் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வில்லேஜ் செட்ஸ் எல்லாம் செட்டாகவே இருக்காது, வில்லேஜ்லேயே போட்டிருப்பாரு, வில்லேஜாகவே அப்படியே இருக்கும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சார். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் என்ன. அண்ட் அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் ராமர், ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் அவருக்கு, கூடயே இருப்பார் வெற்றி சார் கூட. ஒரு டைம் நியூ ஐடியாஸ் அது எல்லாமே அற்புதமாக உள்வாங்கிட்டு, சாரோட நியூ ஐடியாஸ் அற்புதமாக உள்வாங்கிட்டு அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது தெரியும். தென் ஜெயமோகன் சார், ரொம்ப தேங்க்ஸ். துணைவன் நாவல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு சார், ஜெயமோகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கருவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஏன்னா சார் அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பீட்டரைன் சார், அவருக்கு அவ்வளோ பிஸி, தெலுங்கு படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இடையில எங்களுக்கும் டைம் கேட்கும் போதெல்லாம் அங்கேருந்து பிரேக் பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிக்ஸ் சுகா சார், ஆல்ரெடி பாட் பெரிய ஹிட்டு. ரம்யா மேம் சொன்ன மாதிரி தமிழ் வார்த்தைகளை வந்து திருப்பி நாங்கள் வந்து அழகாக கேட்டுட்ருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் கோ-டைரக்டர் மணிமாறன் சார். இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு கோ-டைரக்டர் இல்லை, ஆல்ரெடி டைரக்டர். இந்த படத்தில் அவருடைய குருவுக்கு மரியாதை செய்கிறதுக்காக கோ-டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நிறைய இன்ட்ராக்ஷன் சார் கூட. அண்ட் டெக்னிக்கல் டீம் போக ஷூட்டிங் நடந்த இடங்கள் சிறுமலை, சத்தியமங்கலம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நாங்கள் அங்கேயே இருந்து பல விஷயங்கள் அந்த ஊருக்குள்ள அதை தூக்கி இங்கே மாற்றுறது, தூக்கி அங்கே மாற்றுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் பொறுமையாக எங்களுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த எஸ்டேட் ஓனர்ஸ் 2 பேர், அவங்க 2 பேரும் எங்களுக்கு அவ்வளோ அழகாக அகாமடேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 100 டேஸ்க்கு மேலே அங்கே ஷூட். அவங்களுக்கு எல்லாம் எங்கள் கம்பெனி சார்பாக தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் சோனி மியூசிக் டீமுக்கு எங்களோட தேங்க்ஸ். சாங்ஸ் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ட்ரெய்லரும் அழகாக ரீச் ஆகும். அசோக் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்கள் கம்பெனி சார்பிலேருந்து. தென் ஜி தமிழ் சிஜு சார் வெற்றி மாறனோட ஹார்ட்கோர் ஃபேன். அண்ட் இந்த பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கு நான் தானு சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் படத்தோட பிஆரே தானு சார் தான். ஏன்னா இந்த படம் என்ன படம், எப்படி வந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே தெரியாது. சார் எப்பப்போ அவங்க வாடிவாசல் விஷயமா வெற்றி சாரை பார்க்க வராங்களோ அப்போல்லாம் எங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கள் இண்டஸ்ட்ரியில் இது வேறு மாதிரி படம் அப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் சொல்லும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி அது எல்லோரும் கேட்டு எங்களை கேட்டு ஸ்பெஷலாக ஜி தமிழ் சாரே ஃபோன் பண்ணி சொல்லி படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப நல்ல படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சார் பேரை சொல்லி தான் எங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் நான் எங்கே போனாலும் தானு சார்ட்ட ரொம்ப நேரம் பேசுவேன். ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான் அவர் அப்பப்போ. சார் என்ன சார், அது என்ன சார், இது என்ன சார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பார். வெற்றி சார் கூட கேட்பார், இன்னும் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்கள் டீம் ஃபுல்லாக தெரியும். ஐ மீன் சிறுமலையிலலாம் எந்த அளவுக்குன்னா நிறைய அட்டைப்பூச்சி கடிக்கும், வண்டு கடிக்கும். இன்னும் சில பேருக்கெல்லாம் கூட அந்த அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பேர் பண்ணி எந்த ஒரு சுழிக்கிறது இல்லை. எப்போவுமே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டுட்டு போகணும், வீட்டுக்கு போகணும் எதுவுமே நினச்சதில்லை. கண்டினியூஸ் ஷூட்ஸ் இருக்கும், டே நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சில டைம்லாம் நான் ஷூட் போகும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அட்டை வருது, அட்டை பூச்சி கடிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்தா எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க, கையில் விளையாடுறாங்க, என்ன காலில் விட்டு பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அட்டை பூச்சிகளோடய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சொக்கலிங்கம் சார் ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க டீம் ரொம்ப பொறுமையாக அந்த படத்துக்கு தேவையானது எல்லாம் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சிஜி சைடில் ஹரி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. சிஜி சைட் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு சார் கூட இருந்து ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ்எஃப்எக்ஸ் பிரதீப் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டப்பிங் சைடில் டப்பிங் ஸ்டுடியோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிக்சிங்கில் உதயகுமார் அண்ட் டீம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டிஏ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதிக அவங்க எல்லாருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. படம் ரிலீஸ் நெருங்கிட்டதுனால அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தென் எங்களோட ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட்டில் ஸ்பெஷலாக என்னோட கோ ப்ரொடியூசர் மணிகண்டன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்டு இருப்பீங்க, அவர் வார்டில் சுற்றிக்கிட்டே இருப்பார், அவர் வார்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது மாதிரி என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மகேஷ், எங்கள் டீம் மொத்தத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு அற்புதமான படம், இந்த படத்துக்கு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் பிஆர் டீம் சுரேஷ்சந்திர சார் அண்ட் அவங்க டீம் எல்லாருக்கும் எங்கள் கம்பெனி சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிசைனர் சசி அண்ட் ஸ்பெஷலாக
ப்ரெஸ், மீடியா தொடர்ந்து எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபைனலாக வந்து ரெட் ஜெயண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் 2 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. வினித் அண்ட் ஒரு வயக்கோ, 3rd இந்த படம். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் வரும்னு நம்புகிறேன். எனக்கு தெரியும் வரும்னு நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆல்ரெடி தியேட்டர்ஸ் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷலாக சுந்தரமூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பொறுமையாக என்னோட பேச்சை எல்லாரும் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விடுதலை வந்து ஒரு கடினமான படம் அப்படிங்கிறத திரும்பி சொல்லணுன்றதே இல்லை. இப்போ சார் சொல்லும் பொழுதே வந்து நிறைய விஷயங்கள் எப்படி வந்து இந்த அட்டைப்பூச்சி அதோட சேர்ந்து பல சிக்கல்களோட சேர்ந்து படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர் எல்ரட்குமார் அவர்களை இப்பொழுது நம்மளோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கௌரவம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல நான் அழைக்க இருக்கிறது கோ டைரக்டர் மணிமாறன் அவர்கள். அடுத்ததாக அசோசியேட் டைரக்டர்ஸ் ராபர்ட் செல்வம், பாலா மற்றும் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்திக், நாகராஜ், உதயா, கிஷோர், இமானுவல், ஜாக்கீர், பிரணவ், வசந்த் ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். As usual, thanks to Vetri Maaran. தொடர்ந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதே மாதிரி தீனி இதில் நிறைய போட்டிருக்காரு. கொஞ்சம் சாப்பிட முடியாத அளவுக்கு தீனிலாம் போட்டிருக்காரு. ஸோ அதனால அது ப்ராடக்ட் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது அந்த மலை மேலே போட்ட செட்டாக இருக்கலாம், மீதி செட்டெல்லாம் அவர் சொல்லும் போது வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவருக்கு தேங்க்ஸ். மற்றபடி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னன்னா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணுறேன். நான் படம் முடிச்சிட்டோம், இப்போ தான் ஸ்டேஜில் வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம், இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. ஏன்னா நான் படத்துக்கு என்னெல்லாம் கேட்குறமோ அது வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய அவுட்புட் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா மற்றபடி போய் மீட்டிங் வச்சு பேசி அதை பற்றி இது ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்றதே மாசக்கணக்கில் நடக்கும், காசு வராது. பட் இங்கே வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் நான் கேட்ட எல்லா விஷயமும் வந்தது. அண்ட் அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். மற்றபடி டீம் எல்லாம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். சேது சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். சூரி ஆல்ரெடி நாயகரை ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் நாங்கள், அதனால வணக்கம். அண்ட் வேல்ராஜுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா செட்டாக தெரியல அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவரோட பங்களிப்பு. அதனால தேங்க்ஸ் வேல்ராஜ். மற்றபடி படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுவீங்க, மீதியை வெற்றி சொல்லுவாரு, அப்போ கேட்டுக்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. We request Z5 Mr. Shiju to share a few words with us. Very happy to associate with Viduthalai. More than the association, I'm, as Elrod sir said, a big fan of Vetri's film. Somebody who over 2 decades has done 5 films, but has always been part of the popular narrative of Tamil cinema. It means something beyond that. He's really inspiring one full generation of filmmakers for what Tamil cinema should be, and we are extremely proud to be associated with Viduthalai. Congratulations to you and all the other artists. Thank you so much. Thank you. நடிகர் சேத்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்ன எப்போ பார்த்தாலும் சிரிப்பாரு. என்னோட ரோல் பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. வெற்றி சீரியஸ் ஆன் சீரியஸ் நோட், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.
அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றது தெரியல. பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அரங்கில் கூடியிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த படத்துல இடம்பெற்று இருக்கிற தமிழ் திரை இசை உலக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் ஒரு பாடலில் என் பெயரை இணைத்த என்னுடைய ஆசான் திரு இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வயதில் என்னை விட இளைய, அறிவில் என்னை விட மூத்த என் தம்பி வெற்றிமாறனுக்கு நன்றி சொல்லி நான் அவனை என்னிடத்தில் இருந்து அந்நியப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதனால உனக்கு நன்றி கிடையாது வெற்றி. அப்புறம் இந்த மேடையில இருக்கிற எல்லோரும் எனது நண்பர்கள். 3 தம்பிகள். ஒன்று வெற்றிமாறன், இன்னொன்று என் தம்பி சேது, விஜய் சேதுபதி, இன்னொரு தம்பி சூரி. இவர்களில் சூரி கொஞ்சம் சொல்ல, அப்பதான் நான் பேச முடியும். இந்த மேடையில் இருப்பவர்களில் எல்லோரும் எனக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள். எனது ஆரோக்கிய நண்பர் ஜெயமோகன் உட்பட இந்த மேடையில் இருக்கும் ஒருவரை நான் ரொம்ப விசேஷமாக பார்க்கிறேன். அவர்தான் ராஜீவ் மேனன். ஏனென்றால் அவரிடம் முன்பு ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஊட்டியை பற்றி அவர் சொல்லியிருந்த ஒரு பகுதி, அது குறித்து நான் எனது மூங்கில் மூச்சில் எழுதியிருக்கிறேன். நாங்க எல்லாரும் தான் போய் ஊட்டியில படம் பிடிக்கிறோம். ஆனா பாலு மகேந்திராவின் ஊட்டி மட்டும் வேற மாதிரியா இருப்பதற்கு காரணம் அது பாலு மகேந்திராவின் ஊட்டி என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த ஒரு கருத்துக்கு அதை படித்த பிறகு நான் ராஜீவ் மேனனின் ரசிகனாகி போனேன். இந்த திரைப்படத்தில் எத்தனையோ பேர் அழைத்தும் நடிக்க மறுத்த ராஜீவ் மேனனை இந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்ததன் மூலம் தம்பி வெற்றிமாறன் வாத்தியார் பாலு மகேந்திராவுக்கு மரியாதை செய்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த திரைப்படத்தில் உள்ள அந்த பாடலின் பின்னணி ஒரு சுவாரஸ்யம். வெகு சுருக்கமாக நான் பேசி அமர்ந்து விடுகிறேன். ஒரு நாள் வெற்றிமாறன் என்னை தொலைபேசியில் அழைத்து, அண்ணா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். நாங்க வழக்கமா பேசிக்கிற அந்த துணியில வீட்டில் தாண்டா இருக்கேன், என்ன சொல்லு அப்படின்னு. உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப தெனாவட்டா, யாரா அப்படின்னு. அவர் பேர் இளையராஜாவான்னு சொன்னான். அடுத்த செகண்ட் போனை கட் பண்ணிட்டு பதறி போய் ஓடி போனேன். போன உடனே ராஜா சாரும் வெற்றி என்னை பார்த்து என்னை வரவேற்கிற விதமே பயங்கரமா சிரிச்சாங்க 2 பேரும். அப்புறம் இந்த பாடல் எழுதுகிற இந்த விஷயத்த சொன்ன உடனே, உண்மையாவே நான் பாடல் ஆசிரியன் கிடையாது, எனக்கு பாட்டு எழுத தெரியாத சார்னு ராஜா சார்கிட்ட சொன்னேன். உனக்கு எழுத தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை நான் முடிவு பண்றேன், எழுதுன்னு சார் சொன்னாங்க. நான் சொற்றொடர்கள் ஃப்ரேசஸா தான் நான் நிறைய எழுதி கொடுத்தேன். அதை பாடலா ஆக்குனது ராஜா சார் தான். எல்லா புகழும் ராஜா சாருக்கு தான். வெற்றிமாறனை பத்தி பெரியவர் இளையராஜா சொன்ன வார்த்தைகளை நான் வழிமொழிகிறேன். அவர் தமிழ் திரையுலகின் சார் சொன்னாங்க, இந்திய திரையுலகின் ஒப்பற்ற இயக்குனர்களில் ஒருவனாக வெற்றிமாறன் இருப்பதில் எனக்கு பெருமை. நன்றி. தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இங்கு இருக்காரு. அவரை வாழ்த்தி பேச மேடைக்கு வரவேற்கிறோம். இனிய நாள் இது. விடுதலை
அங்கேயும் எனாதபடி எங்கும் பிரகாசமா அகிலகமெங்கும் மிக மிக பிரகாசமாய் பட்டொலி வீசி பறக்கக்கூடிய வெற்றி கொடி நாட்டக்கூடிய தம்பி வெற்றிமாறன் அவர்களே, வெற்றியை பார்க்கும்பொழுதெல்லாம் விடுதலை எடிட்டிங்கில் இருப்பார். சில நேரங்களில் அவரை பார்க்குறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட் குருமலைக்கே போயிருக்கிறேன். செங்கல்பட்டில் ஒரு பெரிய ட்ரெயின் செட் போட்டது, அங்கேயும் போய் பார்த்துருக்கேன். அல்லும் பகலும் அயராது உழைத்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு உயர் சிற்பி. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இயக்குநர்கள்லாம், சிறந்த இந்திய திரைவானில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து தம்பியை பார்த்து படம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது அவருடைய சொல் எப்படிப்பட்ட சொல்லுன்னா, என்ன உயர்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத தாளனாகத்தான் தம்பி வெற்றிமாறன் இருக்கிறாரு. அப்படி மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கூப்பிடும் பொழுது நான் வாடிவாசல் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுக்கு மதிப்பு கூடிய ஒரு சத்திய கீர்த்தி தான் வெற்றிமாறன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 இயக்குனர் ராஜமௌலி. அந்த ராஜமௌலி பேட்டி கேட்கும்போது சொல்றாரு, எனக்கு பிடித்த இயக்குனர் வெற்றிமாறன்றாரு. அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கு 400 கோடி 500 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய நடிகர்லாம் வந்து ஒரே பேட்டியில் உட்காந்து பேட்டி கேட்கும்போது அந்த ராஜமௌலியை வச்சிங்கன்னா சொல்கிறாரு, ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும் எனக்கு பிடித்த இயக்குனர், யார் கூட படம் பண்ண போறீங்கன்னா நான் வெற்றிமாறன் பண்ண விரும்புகிறேன்றாரு. இப்படிப்பட்ட புகழ் தான் இன்னைக்கு அதுக்கு கட்டியம் கூறுற மாதிரி இளையராஜா சார் சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய இயக்குநர்கள் அவரோட பயணிச்சிருக்காங்க. அவரு வேள்வி, அவருடைய அந்த வயசுல அவருக்கு கொழுந்து விட்டு எறியக்கூடிய இசைத்தாக இருக்கு இல்லையா, அதுக்கு தீனி போடுறதுக்கு உண்டான இயக்குநர்கள் வந்து யாரும் கோச்சிக்கூடாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவர் உள்ளுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு அதுக்கு நெய் ஊத்தி மிக பிரகாசமா எரிய விட்டுருக்கிறாரு தம்பி வெற்றிமாறன். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நான் 1000 பேருக்கு மேல நான் படம் பண்ணியிருக்கிறேன், 1500 மேல பண்ணேன், ஆனா இதுதான் என்னுடைய தலையாய படம் சொன்னார். இதை அத்தனை ஊடகங்களும் இதை மிகப்பெரிய அளவுக்கு எத்தும் அந்த ஒரு வார்த்தை உலகத்துக்கு ஒளிவீட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட வெற்றியை பாராட்டுவது அது வந்து அவர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட அவருக்கு வந்து வாடிவாசல் திறந்திருக்கிறது. வாகை சூடுவ விடுதலையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அதே மாதிரி தம்பி விஜய் சேதுபதி, அந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது நான் முதல்ல பார்த்த பிறகு நான் உடனே விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணி, தம்பி ஒரே ஒரு ஷாட்ல எல்லாத்தையும் காலி பண்ற தம்பி, அது வந்து உனக்கு வந்து சரஸ்வதியும் லட்சுமியும் மிக உயரிய இடத்துல உனக்கு நின்று இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு கட்டியும் கூறுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர். அதே மாதிரி அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய சூரி, அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு உழைப்பு அதுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தம்பி வேல்ராஜனுடைய பங்களிப்பும் ஜாக்கியினுடைய பங்களிப்பும் இந்த பங்கு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் மிக 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 சிறப்பாக உருவாக்கி இருக்காங்க. இதுல ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. எப்படின்னா, எனக்கு கண்டு கொண்டேன் அந்த ராஜுமன் இந்த படத்துல இருக்கிறாரு, காக்க பண்ணி கொடுத்த கௌதம் மேனன் இருக்கிறாரு, அசுரனில் அசுர வச்சு எனக்கு தேசிய விருது வாங்கி தந்த வெற்றிமாறன் இருக்கிறாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இது வந்து மா பலா வாழை, அதாவது முச்சங்கங்கள் சங்கமித்த ஒரு மிக உயரிய படமாக இருக்குது. இது மாபெரும் வெற்றி அடையும், வெற்றிக்கு ஈடு இணை இல்லாத வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.
எப்போவுமே வெற்றி சார் கிட்டக்க தேங்க்யூ சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவுட் ஆஃப் த ரெஸ்பெக்ட் ஐ ஹோல்ட் ஃபார் இட். ஸோ இன்னைக்கு சொல்கிறேன், தேங்க்யூ சார், எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு. வெற்றி சாரோட ஒர்க் பண்ண அனுபவமும் இந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச அனுபவமும் நான் லைஃப் முழுக்க ட்ரெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ லேர்னிங் கிடைச்சிது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது மூலமாக. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு எல்டட் குமார் சார். அவருடைய பேனரில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இளையராஜா சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி கம்போசருடைய இசையில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பிளெஸிங். தேங்க்ஸ் டு சூரி சார். அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அவர் மாதிரி ஒரு பயங்கர வர்சடைலான ஒரு ஆக்டர் அவர். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. விஜய் சேதுபதி சார் பிடிச்ச பர்சன், பிடிச்ச ஆக்டர். 2வது முறையாக அவரோட இணையதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேல்ராஜ் சார் தேங்க்யூ. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தாரு. ஆக்டர்ஸோடைய கம்ஃபர்ட்டை ரொம்ப முன் வச்சு ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி. All of them have put an immense amount of hard work into this film because it demanded it. And thank you all so much. Thank you. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இங்க நம்ம கூட இருக்காரு. அவரை வாழ்த்தி பேச மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சில படங்கள் வந்து நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோ இல்லாட்டி ஒரு நிகழ்வில் இருந்தோ ஒரு கதையை வந்து ஒரு டைரக்டர் அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுப்பாங்க. அண்ட் பல முறை நான் அந்த மாதிரி பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல முறை அந்த முயற்சியை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்போம். அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற அவென்யூ கிடைக்காது. இல்லாட்டி பல ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறைய படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு சேராமலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் நிறைய சிறந்த படங்கள் இருக்கும்போது வெற்றி மாறன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் வந்து எந்த ஸ்பேஸில் அவர் படம் எடுத்தாலும் அந்த படங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இருக்கு. ஸோ அவருடைய படத்துக்கு வந்து நம்ம இந்த முறை நம்ம கொடுக்குற சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு இந்த படத்துக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, வெற்றிமாறன் சார், இளையராஜா அவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறது, விஜய் சேதுபதி அண்ணா, சூரி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது எனக்கு இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து கடைசியாக வருவாங்க. அந்த பயங்கர ஒரு ரொம்ப ஓவர் ஹைப்டாக இருந்தது எனக்கு. ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறேன். இந்த படம் என்னுடைய மனைவி பார்த்துட்டாங்க. இந்த படம் ஒரு பகுதி அவங்க அதில் ரொம்ப ஸ்டண்டாக இருந்தாங்க. நானும் இந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு இந்த பொன்னியின் செல்வன் படம் அதோடைய ஒரு நிகழ்வுக்கு நான் போயிருந்தப்போ எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் பயங்கரமாக ஒரு பாத் பிரேக்கிங் மூவியாக அமையும் அண்ட் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு இந்த விடுதலை படம் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றியை அடையணும். அடைஞ்சாதான் புது புது ஃபில்ம் மேக்கர்ஸோடைய அவங்களுடைய கதைகளை நம்ம வந்து பெரிய லெவலில் போய் கொண்டு சேர்க்கவும் முடியும். வேறு படங்கள் நம்ம ரொம்ப வித்தியாசமான படங்கள் பார்க்குறோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு கோல்டன் பீரியட் நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவில். அந்த ஸ்பேஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மகுடமாக இருக்கும். நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். எல்லாருமே ஊடக நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் வில் பிரிங் லாட் ஆஃப் க்ளோரி டு இந்தியன் சினிமா அண்ட் வேர்ல்ட் சினிமா நான் நம்புகிறேன். நன்றி. Thank you, sir. Thank you. அடுத்ததாக இதுவரை ஒளிப்பதிவாளர், இயக்குனர், இப்பொழுது நடிகரும் கூட
திரு ராஜீவ் மேனன் அவர்களை பேச அழைக்கிறோம். இவ்வளோ வருஷங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு எனக்கு எப்போவுமே யாராவது நடிக்க கூப்பிட்டா இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் when I was looking better நான் நினச்சேன் நடித்தா யாருமே என்னை கேமராமேனாக கூப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் டைரக்டராக கூப்பிட மாட்டாங்க. பட் இது ஆக்சுவலி வெற்றியோட கான்ஃபிடென்ஸ் தான் நான் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு நடிக்க தெரியாது. ஸோ ஆஸ் சுகா சார் said he is an accidental lyricist, நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆர்டிஸ்ட். பட் செட்டுக்குள்ளே போனால் தான் எனக்கு தெரியுது திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குறிப்பிட்ட டயலாக் ஷீட் கொடுத்துட்டு இமீடியட்டாக படம் எடுக்கலாம்னு நினைக்கல. 3 வருஷமாக ஒரு உண்மையை தேடி அவரோட பயணம். அண்ட் ஒரு லெவலில் எல்லா படமும் ஒரு பயணம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. பட் இவர் மவுண்டனியரிங் பண்ணுறாரு. ஐ மீன் ஒரு மாதிரி ட்ரெக்கிங் up the thing, because அந்த சிகரத்தை நோக்கி போறாரு. அதில் என்ன ரூட் இருக்குன்னு தெரியாது. அவர் ஒவ்வொரு வாட்டி ஒரு புது ரூட் பிடிக்கிறாரு. அந்த ரூட்ல போகும்போது பல கஷ்டங்கள் உண்டு. ஒரு சீன் எடுத்துட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா இது போர் அடிக்கிறது, ஒரு டீ கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. தென் we will shoot again for the next 4 hours 5 hours. and அப்போ ஒவ்வொரு மூமெண்ட் ஒரு உண்மையை தேடி போறோம். அண்ட் இந்த படம் பொலிட்டிக்கலி ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்றது. தட் வரலாறுங்கிற விஷயம் எழுதப்படுறது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டோ அது கண்ட்ரோல் பண்றது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிந்தனை வெற்றி சார் இது படத்தில் கொடுத்திருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்ட் த மோஸ்ட் ஆனஸ்ட் ஃபில்ம். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெற்றி டு வெற்றி அண்ட் everybody in the team. Thank you so much, sir. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1992 நான் ஆனந்த விகடனில் எழுதிய துணைவன் என்ற ஒரு கதையுடைய உரிமையை வாங்கி இந்த படத்தை வெற்றி மாறன் அவர்கள் எடுத்திருக்கிறார். அது ஒரு சிறுகதை, ஒரு சின்ன விதை மாதிரி. அவருடைய கற்பனையில் உழைப்பில் இது ஒரு மரமாக இன்று வளர்ந்திருக்கிறது. ஒரு காமெடியான அது ஒரு முதலமாக வந்துச்சு. எங்கெங்கேயோ போய் இது நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இங்க வரை கூட்டாண்டு விட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளோதா. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் கதை நானாதான் நடிப்பேன். இப்போ அண்ணன் படத்தை நடிச்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சில பேர் மறந்துட்டாங்க. இல்லை நீ சூரி வரமாட்டாப்ல, காமெடி பண்ண மாட்டாப்ல. எங்க வெற்றி மாறன் படத்தை நடிக்கிறாருங்க, அவர் எப்படிங்க வருவாரு, அவர் லுக்கவே மாத்திட்டாருங்க. என்னுடைய நண்பரே ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் காட்டினாரு, இல்லைங்க சூரி இல்லை அவரு பண்ணாப்ல என்ன தெரியாதுங்க, வெற்றி மாறன் படத்தை நடிச்சிட்டாப்லங்க, நீ பண்ண மாட்டாப்லங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ் காட்டினாரு. நான் இப்போ சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் நடிகனா இருக்கணும், அவ்வளவுதான் நான் ஆசைப்படுறேன். அது எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேமரா இருந்தாலும் நான் இருந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. பவானி, நான் படம் பார்த்தீங்க பவானி. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் வருவாங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் ரசிகனா நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சேத்தனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. சின்ன திரை கமல்ஹாசன் அவங்களை சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் பெரிய திரை சிவாஜி அண்ணன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்கீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஜாக்கியண்ணே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. ஆர்ட் டேரக்டராக மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஆர்ட் டேரக்டர் வருவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் 50 நாளில் ஒரு 55 நாள் இருப்பாங்க, இல்லை 60 நாள் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம பார்க்கவே முடியாது. அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற இயக்குனர் ஆர்ட் டேரக்டரையும் பார்த்துருப்போம். சில நேரத்தில் டக்குன்னு ஏதாவது மிஸ் ஆகுது, சீன் ஒன்று இருக்கும், வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், என்னன்னு கேட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு டேரக்டர் சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட் ஐயோ இல்லை எங்கள் சார் தான் சொன்னார், இல்லை இந்த பொருளை வேற பண்ணிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வரவே மாட்டார்.
ஒரு சின்ன டவுட் இந்த சீனில் இந்த ஒரு ரங்கு பெட்டி வைக்கலாமா அப்படின்னா கூட டக்கு நான் பின்னாடி போய் சீனு ஃபோன் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த மாதிரி சார் அப்படியா என்னது எத்தனாவது சீன்றா இங்கே சொல்லுவேன் சார் 53வது சீன் சார். அது சேது சார் உள்ள என்ட்ரி சார். அதுக்கு ரங்கு பெட்டி வேண்டாம், தலை வேற தகர பெட்டி வை. என்ன சார் என்ன சீன் எப்படி இங்கேருந்து தகர கேட்குறீங்க? அத்தனை சீனும் அவருக்கு தெரியும், எல்லா சீனும் அவர் கேட்டவர், எல்லா சீனும் தெரியும். அது ஓகே, எல்லா சீனும் தெரியும். வெற்றி மாறன் படத்தில் எப்படி எல்லா சீனும் தெரியும் உங்களுக்கு? வெற்றி மாறன் படத்தில் ஹஸ்பண்டுக்கே தெரியாது, அது முடிச்சு அவரை தவிர யாருக்குமே தெரியாது, அண்ணனை தவிர. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பேன். இல்லை எங்கள் சார் எல்லாத்தையுமே படிச்சிருவாங்க. அது உண்மை. நேற்று கூட ஒரு படத்தில் கேள்விப்பட்டு ஜாக்கி சாப்பிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம்னே. ஒரு கதையை ஃபுல்லாக கேட்டு அது ஃபுல்லாக நீங்கள் இருக்கிற பெரிய விஷயம். பரவாயில்ல, நீங்கள் கெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கண்ணே. வாழ்த்துக்கண்ணே உங்களுக்கு. சுகானே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட வரிகளில் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஜெயமோகன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளிகள் இருக்கிற மேடையில் என்னையும் நீங்கள் ஒரு இன்னும் என்னை புஷ் பண்ணி நான் ஓடுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக எனக்கு பேசுனீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ராஜமேனன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட் டைம் அவங்கள இந்த படத்தில் பார்த்தீங்க சார். ஒரே ஒரு டப்பிங்கில் ஒரு சீன் பார்த்தேன். அப்படி ஒரு 2 வார்த்தை தமிழில் பேசிட்டு ஒரு 4 இங்கிலீஷில் பேசிட்டே இருப்பீங்க. பேசிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த கையை நோ அப்படின்ற மாதிரி சொல்வீங்க சார். அதாவது நீங்கள் பேசுறது இவங்க தெரியாமல் படம் பிடிச்சாங்களா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு சார். உங்களெல்லாம் நான் அந்த அளவுக்கு பேசக்கூடாது சார், நீங்கள் பெரிய சீனியர்ஸ் சார். இந்த ஒரு ரசிகனா நான் சொல்கிறேங்க சார். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார். இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னைக்கு நான் உங்களை பார்த்தீங்க சார். பார்க்குறப்ப உங்கள்கிட்ட ஆமாம் கொஞ்சம் அவங்க அதிர்ச்சியாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறேனே அப்படின்ட்டு. ஆமாம், இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு கூட எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது. சீக்கிரத்தில் போகணும் 5 மணிக்கு. அதனால சீக்கிரத்தில் பேசி முடிச்சிடுறேன். ராஜகுமார் சார் சொன்னார், சூரிய நீங்கள் மட்டும் இல்லை அற்புதமாக நடிச்சீங்க, செம்மையாக நடிச்சீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் ராபர்ட் உட்காந்து ராபர்ட் பக்கத்தில் கேட்டே இருந்தால் நான் 2 பேரும் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர் பேசிட்டே இருந்தார். ராபர்ட் அப்பப்போ எஸ் எஸ் ஷியர் 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 எஸ் எஸ் ஷியர் 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 கேட்டே இருந்தார். சார் லாஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். போனதுக்கப்புறம் அண்ணே ஏதோ ரொம்ப பெருமையாக நல்லா பேசினாருன்னே. என்ன பேசினாருன்னே சொல்லுங்கண்ணேன்னு கேட்டேன். இல்லை சூரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுக்கு அடிக்கிறக்க ஷியர் 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 எஸ் எஸ்ன்னு எதுக்கு சொன்னீங்கன்ட்டு. இல்லை 2 பேருமே அமைதியாக இருந்து ஒரு மாதிரி ஆகிடும், அவருக்கு போர் அடிச்சிடும். அதனால யாராவது ஒரு நாள் தலையை ஆட்டம் இருக்கா, நான் ஆட்னே சூரிய அப்படின்றாரு. தேங்க்யூண்ணே. எல்லா இடத்துலையும் இப்படி 2 பேருமே மெயின்டைன் பண்ணுவோம்னே. அன்பு அண்ணன் வேல்ராஜ் அண்ணன் சார், என்ன டைம் ஆச்சு, இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன். வேல்ராஜ் அண்ணன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிண்ணே. உங்களை ஒர்க் பண்ணியிருக்கப்ப அடிக்கடி இவ்வளவு ஒரு போலீஸ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள ஒரு காஸ்டியூமர் வந்து இந்த நடிகர்களுக்கே அந்த காஸ்டியூம் கரெக்டாக கொடுக்க முடியாது இருக்கிறப்ப இவ்வளவு ஒரு டைட்டாக போயிட்டு இருக்க இந்த ஒர்க்குள்ள டக்கு இவரு போயிட்டு ஒரு காஸ்டியூமர் அந்த முருகேசை வந்து இவருக்கு வேல்ராஜனுக்கு அப்பப்போ போட்டு கேரனுக்கு பின்னாடி கிட்ட அளவெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளவு டென்ஷன்ல டேரக்டர் கத்திட்டு இருக்காரு, எதுக்கு அப்போ கேமராமேனுக்கு எனக்கு மறந்துடுங்க 2-3 தடவை அந்த காஸ்டியூமை கூப்பிட்டு அளவெடுக்க சொல்லிட்டு இருக்காருங்க. நான் கூப்பிட்டு என்னங்க எதுக்குங்க அவருக்கு வந்து அளவெடுக்கிறீங்க, அவர் கேமராமேன் தான் கேட்டேன். இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நான் டெல்லி போறது மாதிரி இருக்கும், நான் கோட்டு தைக்கிறேன், எனக்கு அவார்டுக்கான எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, அதனால கோட்டு இப்போ கோட்டு தச்சு வச்சிருமே, அதுக்காக எனக்கு ஃப்ரீயானு இருக்காங்க கூப்பிட்டு அளவெடுக்க சொன்னேன், அது உங்க கண்ணில் தெரிஞ்சிருச்சா அப்படின்றாரு. உங்க எண்ணம் போனேன், கண்டிப்பான வாழ்த்துக்கங்க. ஆனால் ஒன்னே உங்க மாதிரி எனக்கு சின்ன வருத்தம் அது சாரி சொல்லியிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கிறப்ப அடிக்கடி சொல்லுவார், ஐயோ பிரதர் டெய்லி சிறுமலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வயசான அம்மா உங்களை தேடி வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, சூரிய பார்க்கணும் சொல்லிட்டே இருந்துச்சு அப்படின்றாரு. அப்படியா சரி இன்னைக்கு வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரல, திருப்பி மறுநாள் லேட்டாக போனால் அன்னைக்கு வந்துட்டு போயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒன்றும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வருது அந்த அம்மா, இல்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வருது, எனக்கே கஷ்டமா இருக்குது, 10 நாள் தொடர்ந்து அந்த அம்மா வந்துகிட்டே இருக்குது வயசான அம்மா. ஐயோ சாரிண்ணா சார் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தேன் அப்படின்ட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அசிஸ்டன்ட் இந்த பசங்க எல்லாம் ஓடியாந்தாங்க. சார் கேமராமேன் சார் சொன்னார், அந்த அம்மாவோட வீடு இந்த தெருவில் லாஸ்ட் வீடு, தயவு செய்து உங்கள் ஆளை கூட்டு கொண்டு அந்த அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்குள்ள பசங்களுக்கு நம்ம நடிகர் தெரியல, ஆனால் வயசான ஒரு அம்மா இந்த காலத்தில் வந்து உங்களை கரெக்டாக சூரிய பார்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பாக்கியம், போய் பார்த்துருங்க சூரியன் கேமராமேன் மெனக்கிட்டு உங்களோட கையோட போய் பாட்டு வர சொல்லிட்டாரு. எங்கடா இருக்கு வீடு அப்படின்னு கிளம்பி நேரம் போய் உள்ளே போனோன்னு என் பசங்க முன்னாடி போயிட்டு
அப்பதான் சூரியன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அது அப்படியே உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த குடிச்சிட்டு இருந்த கஞ்சியை அப்படியே போட்டுட்டு அந்த எச்சு கையோடு உட்காந்து வாயா கட்டி தம்பி நல்லா இருக்கியா, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன் அணைச்சு நல்லா இருக்கியா, சூப்பரியா அப்படியே கை தழுவி என்னை அவ்வளவு முத்தம் கொடுத்து நல்லா இருப்பியா, ரொம்ப சந்தோஷம். என்ன நீ படத்துல சேப்பா இருக்கு, இப்ப இதுல கருப்பா இருக்கு அப்படின்னு கிடைச்சு. இல்ல என் மேக்கப் அப்படி மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க, கருப்பாக்கி வச்சிருக்காங்க. சரியா சரியா, நான் ரொம்ப உங்க அப்பாவுக்கு பெரிய ரசிகரியா அப்படின்னுச்சு. அப்படியாத்தா ஆமையா, உங்க அப்பா வந்து ரோசாப்பூ ரவிக்காரு அரண்மனைக்கு அந்த படத்துல நான் அப்படி விரும்பி பாப்பியா, நான் கல்யாணம் பண்ணி முதல் படம் ரோசாப்பூ ரவிக்காருதாயா. ஆத்தா நீங்க யார சொல்றீங்க ஆத்தா, சிவகுமார் மேண்டானியா நீ, உன் தம்பி இன்னொருத்தர் நடிக்கிறாரம்ல அப்படின்ச்சு. திரும்பி பார்த்து ஒரு தெரியல, ஊரை ஓடிட்டாங்க தெரிச்சு, எவனும் என் பக்கத்துல இல்ல. அப்படியே பார்த்தேன், அப்பா நான் சிவகுமார் சார் சொன்ன சூர்யானுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா, எவ்வளவு பிரஸ் நான் சுருங்கி போன சூரிய மாதிரி இருக்கேன், என்ன வந்து எப்படி ஆத்தாண்டு. அப்ப உங்க அப்பா என்ன பண்றாருச்சு, எங்க அப்பா மாட்டி ஆரம் பாக்குறாரு, கவு பிசினஸ் அப்படின்ட்டு. இங்க என்ன பண்ற கூடுறவ கதானை என்ன நடிக்கிறாருச்சு. பட்டு தண்ணி கொடுத்த சொம்ப பிண்டு உள்ள போய் கதவை பிடிட்டு போயிருச்சு, கதவை திறக்கவே இல்லை. நீ ஏற தலைவனை தெரியுதா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, இது ரியலா நடந்தது. நான் இதுக்காக சொல்றேன், கதைங்க ரியலா நடந்தது. நீ ஏற அந்த கேமராமேன் வேல்ராஜ் எங்கடா உட்காண்டா வந்து அப்படியே மேல உட்காந்து சிரிக்கிறாப்புல, உங்க ஃபேன்ஸை பார்த்தீங்களா, உங்க ரசிகரை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க அண்ணன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் அண்ணன் இயக்குனருக்கும் உங்களுக்கும் அதே தானே. நான் எத்தனை சொல்லும் பத்தாதுன்னு சும்மா அப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து நிற்கிற ஒரு பெரிய படம்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றப்ப நேற்று எவ்வளவு 300 பேர், இன்னைக்கு எவ்வளவு 50 பேர். அப்பாடி பரவாயில்ல. நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா? இப்படிதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருக்கோம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டிரைவர் மட்டுமே ஒரு 100 பேர் இருப்பாங்க. டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் மட்டும் 100 பேர் இருப்பாங்க. மினிமம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 600 பேர்த்து குறையாம எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு காடு, சாதாரண காடில் இந்த ஷூட்டிங் போறது. நாங்கள் போறதே பார்த்தீங்கன்னா எங்களை கிட்னாப் பண்ணி கூட்டி போற மாதிரியே இருக்கும், கடத்தி கொண்டு போறே மாதிரி இருக்கும். ஏன்டா முதல்ல யுனோவால ஒரு டீம் கூட்டி போகும், அங்கிருந்து கை மாற்றி விட்டுருவாங்க. லோக்கல் மேட்ச் இன்னொரு நாட்டு கை மாற்றி விட்டுருவாங்க. எங்களை அங்கிருந்து பொலியூரோட கூட்டி போவாங்க. தாத்தா கூட்டி போனா அங்க சுரேஷ் மேனேஜர்கிட்ட கை மாற்றி விட்டுருவாங்க. இங்க இருந்து நீங்க கூட்டி போங்க. அங்கிருந்து பார்த்தா ஒரு குட்டியானில கூட்டி போவாங்க. அங்க லாஸ்ட் போனோடனே சந்தோஷத்தை கைமாற்றி விட்டுருவாங்க. அங்கிருந்து ட்ரக்கில் கூட்டி போவாங்க. உள்ள போவோம். அங்க போய் இறங்கி அதுக்கப்புறம் நடந்து போவோம். அப்படி ஒரு ஃபாரஸ்ட். அங்க இல்லாத பாம்பு இல்லை, இல்லாத பூச்சி இல்லை. அவ்வளவுக்குள்ள அத்தனை பேர், அவ்வளவு பேர் அப்படின்னு சொன்னாரு. அண்ணே உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பானே இவனுக்கு இவ்வளவு இருக்க காரணம்னா இன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ செலவு இவ்வளோ ஒரு படத்தை இன்னைக்கு 2 பாட்டை கொண்டு வந்திருக்காருன்னா அது காரணம் மெயினாக உங்களுக்கு நம்பிக்கை தானே. நீங்கள் ஒரு ஆலமரமாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தானே வெட்டனை இவ்வளோ ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க நினைக்கிறேனே. கண்டிப்பானே உங்கள் நம்பிக்கை வீண்பகானே. ஆத்தா மீனாட்சி கண்டிப்பாக ஒரு பெரிய தயாரிப்பாளராக நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் எல்லாருமே தயாரிப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கண்ணே. எங்கள் அண்ணன் வெற்றி மாறன் அண்ணனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் நிறையா சொல்லணும். அவ்வளோ சொல்லணும், அவ்வளோ பத்தாது. அதாவது இன்னைக்கு தமிழ் நடிகர்களை பொதுவாகவே வந்து தமிழ் நடிகைகளை தூக்கி தலைக்கு மேலே சாமிக்கு கொண்டாடுற யாருன்னா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் தான். ஒரு நடிகர்கள் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ சமீபமாக ஒரு நடிகர்களுக்கு ஈக்குவலாக இயக்குநர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ரசிகர்கள் அதிகமா இருக்க இயக்குனர்ல முக்கியமான இயக்குனரை எங்க அண்ணன் வெற்றி மாறன் இருக்காரு. அது பெரிய விஷயங்க. அப்படி உங்க மேல இருக்க ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒரு ரசிகனா. உங்க படத்துல ஒரு 4 சீனார் நான் நடிச்சிட மாட்டேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் கோட்டை மணிமாறன் நான் கிடைக்கிட்டே இருப்பேன். அப்பப்ப வேல்ராஜ் ஆண்டிங்க அண்ணன் வெற்றி மாறன் ஒரு 4 சீனார் நடிக்கிறேன் அண்ணன்.
அப்படியே காமெடி நீங்க பண்ற மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, ஏன் நாங்கள் காமெடியாக தான் பண்ணுவோமா, ஏதாவது ஒரு இல்லை 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 கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, கண்டிப்பாக அங்கே வரும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அண்ணனை மணிகனை நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, வெற்றி சார் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கும் எனக்கு பொறுமை பத்திர. காலையில் சொன்னார், மத்தியானம் அடிச்சு அண்ணே ஃபோன் பண்ணலனே பண்ணுவார், அண்ணே ஃபோன் பண்ணலனே இப்போதானுங்க சொன்னேன் 2 நிமிஷம் எங்கள் அதுக்குள்ளே எனக்கு தெரியுங்க இல்லைண்ணே எனக்கு ரொம்ப நேரம் அந்த மாதிரி தெரியுண்ணே ஃபோன் பண்ணுவார். மறுநாள் வச்சு அண்ணே ஃபோன் பண்ணவே இல்லைண்ணே பண்ணுவாருங்க அண்ணே ஃபோன் பண்ணுவாருங்க. சூரி இந்தாங்க நம்பர் தயவுசெய்து நீங்களே ஃபோன் பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்போ நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே வணக்கங்கண்ணே என்ன விட்டு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அண்ணே இல்லைண்ணே இந்த மாதிரி சொன்னீங்க அண்ணே அண்ணன் பார்க்க வரட்டுமாண்டு. ஓகே சார் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வாங்க சார். சரிண்ணே அதுதான் போன வச்சிருப்பேன், நான் போய் நின்றுட்டேன். அண்ணன் வணக்கண்ணே வாங்க சொல்லிட்டு அண்ணன் மற்ற படங்கள்லாம் பேசினேன். அப்போ அண்ணன் படம் சொன்னார். சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சரி இப்படி ஒரு கதை அப்படின்ட்டு ஒரு கதையை ஒரு 5 நிமிஷமா சொன்னார். பொதுவாக இந்த கதை சொல்லல காமெடிங்களுக்கு என்ன இருக்கும்டா, இந்த அந்த கேரக்டர் தூக்கிடலாமா, அந்த கேரக்டர் தூக்கிடலாமா, இல்லை இந்த கேரக்டர் தூக்கிடலாமா அப்படின்ட்டு ஒரு 4 கேரக்டர் சொன்னார். அந்த ஒரு கேரக்டரே நான் நோட் பண்ணிட்டு இதை தூக்கலாமான்னு சொல்லி முடிச்சுட்டு சூரி அந்த கேரக்டர் அவங்களாம் பண்றான்னு ஒரு ஆளாக சொன்னார். நமக்கு எதுவுமே வரலன்னு. அப்போ அந்த லீடர் இருக்கிற சூரி அதை நீங்க பண்ணுங்க அப்படின்றாரு. படக்கல் இருந்துச்சுன்னா எனக்கு வானத்தில் முட்டியிருப்பேன் நான். அவ்வளவு ஒரு சந்தோஷம். முத்துச்சாமி சூரி பதட்டப்பட்டு டேபிளுக்கு காப்பியை கொட்டி விட்டுறாத, சட்டில்ட்ட ரியாக்ஷன் பண்ணு, பதவாத சட்டில்ட்ட ரியாக்ஷன் பண்ணிட்டு அப்படி சட்டில்ட்ட உட்காந்து தேங்க்யூண்ணே ரொம்ப பெருமையா இருக்கு நாங்கள் படம் நடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து திட்டுன்னு ஓடியா அந்த கார்ல உட்காந்துட்டேன். டிரைவர் எதா வண்டியா அப்படின்ட்டேன். சார் என் சீட்ல தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. சரி இப்படி வா வந்து ஏற தூங்குனியா ஏறக்கு நேரம் சொல்ல முடியாது வெங்காயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து சந்தோஷம் வீட்டில் வந்து சொல்லிட்டேன். ஏன் வாய்ப்பு என்னை விட பயங்கரமா பதறி போய் கிடந்தா பந்திரம்ல வாய்ப்பு வர முடியும். 1 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே காணா. அரிசியும் பழைய எடுக்க மணியன் எனக்கு அண்ணேண்டு தயவு செய்து கூப்பிடுவாரு. நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஒன்னும் நீங்க பேசுங்க இல்லை அவரே கூப்பிடுவாரு சொல்லி வடசென்னை ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப வடசென்னை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி அந்த படத்தை தியேட்டர்ல கட்டிட்டு இதே மாதிரி முதல் ஷோ பார்த்துட்டு தியேட்டர்ல கட்டிட்டு உடனே இப்போ அண்ணனுக்கு அடிச்சு, அண்ணே படம் சூப்பரா இருக்குண்ணே அற்புதமா இருக்குன்னா எல்லா சீனும் சொன்னேன் சூப்பர் சொன்னேன். ஆனால் எப்பனே வரட்டும் அப்படின்றாரு. இது சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருக்கு நான் கூப்பிடுவாரு. வடசென்னை முடிஞ்சதுக்கு அண்ணன் சொன்னார் சூரிய கண்டிப்பாக பண்ணுவோம்னாரு. சரிங்க. அப்போ 4 மாசம் 6 மாசம் அங்கிட்டு 1 வருஷம் போச்சு. அப்புறம் சூரிய அண்ணே வணக்கம் ஒரு 4 மணிக்கு ஆஃபீஸ் வரீங்க திடீர்னு போய் உட்காந்து ஒன்றும் இல்லை சூரிய இப்போ அடுத்து தனுஷா தேட்டர் கொடுத்துட்டாரு, நான் அந்த படத்தை பண்ணலான் இருக்கேன் சூரிய அதை பண்ணிட்டு பார்ப்போம்ட்டாரு. ஓகே சூப்பர் சரி சந்தோஷம். திரும்ப நேரம் வந்து என்னங்க இல்லை ஒன்றும் இல்லாமல் பதறாத நீ பதறாத என்னை பதட்டப்படுத்தாத நீ பதறாத. கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அசுரன் படம் எடுத்தாச்சு, அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அண்ணே வணக்கம் என்ன சொல்றாரு, ஓகே வாங்க சூரிய அப்படின்றாரு. போய் பார்த்தாங்க பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதுக்கு பண்ணிடலாம் சூரிய அப்படின்றாரு. ஓகே அப்புறம் அசுரன் ரிலீஸ் ஆச்சு. மாபெரும் கிட்டு மரண கிட்டு தாறுமாறான ஒரு கிட்டு அசுரன். ஓகே இப்போ சந்தோஷம் பயங்கர ஹாப்பி. இப்போ ஒன்று ரைட்டு ஓகேன்ட்டு வீட்டில் இருந்து இப்போ பார்த்தா திடீர்னு ஒய்ப்பு உடனே செல்ல காட்டுறேன். என்னங்க இங்கே பாருங்க அடுத்து வெற்றி மாறன் விஜய் சார் சேர போறாங்களாங்க அப்படின்ட்டா. அப்படியா அப்படின்ட்டு திருப்பி மரணம் பார்த்தா இங்கே வருங்க டேரக்டும் அடுத்த சூரியனும் பண்ண போறாங்க. திருப்பி நியூஸ் யூடியூப் வந்துகிட்டே இருந்துச்சு. திருப்பி தனுஷ் சாரும் வெற்றி மாறன் பண்ண போறாங்க இருந்துச்சு. நல்ல விஷயம் தான் இருந்தாலும் நமக்கு அப்படின்ட்டு உள்ள பதறிக்கிட்டே இருக்கு. இந்த தர்மி நாய் வயசு பதற மாதிரி எனக்குன்னு வீட்டுக்கு ஓடிக்கிட்டே வந்துச்சு. என் ஒய்ஃபு வந்துக்கிட்டு பேசாம இருங்க, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்ச்சு. உன்னை வெளுக்கிறது ஒண்ணுதான், உன்னை வெளுக்காம இருக்கிறது ஒண்ணுதான். பேசாம இருந்து இருங்க, எத்தனை ஹீரோ பண்ணிட்டு வருவாங்க. அவருக்கு ஏகப்பட்ட ஹீரோ இருக்காங்கம்மா, எனக்கு ஒரு வெற்றி மரம் தானே இருக்காது. பேசாம இருங்க கிடைக்குமா அப்படின்னு அதெல்லாம் மீறி திருப்பி அண்ணன் கூப்பிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க, கண்டிப்பா பண்ணுவோம்ட்டாங்க. அசுரனுக்கு அப்புறம் உண்மைக்கு எல்லாம் அண்ணன் படம் எல்லாமே பெரிய கிட்ட. அந்த படத்துக்கு அப்புறம் நம்மளே ஒத்துக்கிறோன்னு கண்டிப்பா அது கிடைக்காத நம்பிக்கை தான் இருந்து. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆணித்தனமா சொல்லி சாரி. அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு, சந்தோஷம் உட்கார்ந்தாரு. சரி சாரி நம்ம அதை பண்ண முடியாதுன்றாரு. அண்ணே ஆமா சரி அந்த கதை வேண்டாம், அர்ஜுன் அப்படின்ற ஒரு கதை சொன்னார். அண்ணன் இந்த படத்தை பண்ணுவோம்ன்றாரு. இது வந்து துபாய் பேக்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துபாய் பேக்ட்ராப் சொல்லி ஓகே சந்தோஷம். நான் நாளைக்கு லொக்கேஷன் பார்க்க போறேன். நானும் மணியும் வர 12ஆம் தேதியில இருந்து போட்டோ ஷூட்டுன்றார்.
ஃபோட்டோ ஷூட் வந்துருச்சு, பயங்கர ஹாப்பி. ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு, அண்ணன் முடிச்சிருந்தேன் சாரின்னு. ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு, செம்ம ஹாப்பியாக இருக்கு. உள்ள முடிச்சுட்டு சின்ன பிரேக்கு கேரளில் வந்து உட்காந்துருக்கேன். கேரளில் உட்காந்துருக்குன்னா பக்கத்து ரூமுக்குள்ள, ஒரே கேரளில் 2 ரூமு, பக்கத்து ரூம்ல அப்படியா என்ன சொல்றீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. ஆப்போசிட் டாக்டர் சுப்பிரமணிய வாய்ஸ் கேட்குது. ஆமாங்க வெற்றி, கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க, பூரா ஏகப்பட்டு செத்துட்டாங்க. இப்போ துபாயெல்லாம் பரவிருச்சாமா, ஏதோ கொரோனான்றாங்க. என்னடா இது? ஆமாம்மா கொரோனா பயணம் முடிச்சு பேசிட்டு இல்லை வேற மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட்டுருந்தாங்க. வந்து ஃபோட்டோ சொல்லி கண்டினியூ நடந்துகிட்டு இருக்குது. திருப்பி அப்படியே பார்த்தேன், சொல்லி பார்த்தீங்களா ஏதோ கொரோனா ஃபுல்லாக பரவிருச்சு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஆமாண்ணே ஆமாண்ணே, அந்த துபாய் பக்கமே வராதுண்ணே, அது மண்ணு ஹீட்டுண்ணே, அங்கெல்லாம் வராதுண்ணே அப்படின்னு. இல்லை சொல்லி துபாயில் ஃபுல்லாக பரவிருச்சான். ரைட்டு முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சு திருப்பி கட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்து சாரை பண்ணி என்ன சொன்னாரு? இல்லை சரி அப்படியே அங்கே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியாவுக்குள்ள வச்சு முக்கியமான சீன் அங்கே எடுத்துக்கலாம், இந்தியாவுக்குள்ள பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. திருப்பி கேரளாக்குள்ள உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் சவுண்டு, அதே சவுண்டு. என்ன சிவா சொல்றீங்க? ஆமாங்க வெற்றி, டெல்லியில 5 பேத்துக்கு வந்துருச்சா? இன்னும் ஆமா அப்படியே பார்த்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ரைட்டு திருப்பி சாப்பிட்டு ரெடி அங்கே போய் எடுத்துகிட்டே இருந்தாங்க. என் மேக்கப் எடுத்து பார்க்க மாட்டாங்க. சார் உங்களுக்கு தெரியுமோ அவர் ஆந்திரா, உங்களுக்கு தெரியுமோ ஆந்திராவில் 10 பேருக்கு வந்துடுச்சு அப்படின்றாரு. 1 மணி நேரம் என்கிட்ட வராதிங்க, அசிஸ்டண்ட் எல்லாம் ஓடி இருங்க, தள்ளி இருங்க, எனக்கு மாரியாவுக்கு போயிருங்க. அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சு உள்ளே வந்து உட்காந்துருக்கு. திருப்பி டக் டக்குன்னு சத்தம், காஸ்டமர் உள்ளே ஏறினாரு. சார் உங்கள் பனியன் லூஸாக இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணு, 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் லூஸ் ஆயிடுவேன். 2 பேருக்கு சேர்த்து அவரை மாற்றி வரணும், 10 நிமிஷத்துல போ அப்படின்றாரு. திருப்பி கொஞ்சம் சுப்பிரமணிய சிவா போயிட்டாரு. திருப்பி அசனத்து வந்தாங்க, சார் உங்களை கூப்பிடாண்டாங்க. நேரம் அண்ணங்கிட்ட போனேன். சரி ஒன்றும் இல்லை சொல்லி கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்குது, பரவிட்டு இருக்குது. ஆமாம் இங்கே என்ன? ஆமாம் நான் இப்போ தான் சொன்னார் ஹைதராபாத்தோட வருதுன்னு. யார் சொன்னேன்? அதெல்லாம் இல்லை, நான் அதாங்க சொன்னேன், ஹைதராபாத் வராதாண்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சான் சூரி. இங்கே என்ன சொல்றீங்க? இப்போதான் சிவா ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, போனதுக்கு போன் வர புரிய சொல்லிட்டாரா? அப்படி இருந்து பழக்கத்துலேருந்து அதெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில் அந்த கதையும் மாறி விடுதலை அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பித்து திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங் இதெல்லாம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பதட்டம் என்னடா இப்பேற்பட்ட வெற்றி படத்தில் நம்ம காமெடியை சின்ன சின்ன செக்கலாம் ப்ரொடக்ஷ கையை கால ஆட்டு ஓவராக பண்ணுவோம். நம்ம எப்படி அண்ணன் படத்தை 1 நாள் 1 மணி நேரம் தப்பிச்சிடலாம். இந்த பதட்டம் அதிகமாக இருந்துச்சு. முதல் நாள் ஷூட்டிங் ஆக்ஷன் அப்படின்றாரு, கீழே புஷ்அப் பண்ணுற சீனு ஒருத்தர் அடிப்பார், புஷ்அப் பண்ணி முடிச்சோம் அப்படின்ட்டு அப்படியே வெற்றி பார்த்தாரு, இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. அடுத்து ரோப் பிடிச்சி மேலே ஏறணும். ரோப் ஏறப்ப 2 மேலே ஏறி போலீஸ் பின்னாடி டெக்கில் 4 வெளுப்பாக்க அப்படி இப்படி நம்ம அப்படித்தானே வந்திருக்கோம், அந்த ரூட்டு தானே. கையை காட்டு அப்படி அப்படின்ட்டு அடி கட்டு பிரேக்கு சரி அப்படின்ட்டாரு. அப்படியே கைப்பட்டாரு. நடிக்கவே வேண்டாம், கட்டை வரல தூக்குறது, கால் வரல தூக்குறது எதுவும் வேண்டாம். எது நீங்கள் சிம்பிளாக இருங்க, யதார்த்தமாக இருங்க. என்ன மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அதை உள்வாங்க போதும். அவர் அதை உள்வாங்கின போது மற்றபடி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். சரியா அண்ணன்? சரிங்க சரிங்க. என்ன நான் அண்ணன் உடனே நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படி நடிப்புண்டா, நம்ம நடிச்சுக்கிட்டு இருப்போம், பாப்பாரு கிட்ட வருவார், வந்து லேசன் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடுவார். நம்ம அதை நடித்து முடிச்சுட்டு போய் பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள அவ்வளோ சேஞ்சு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ரேடியோவிலேயோ ஒரு டிவிலேயோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரிப்பேர் ஆகும், ஒன்றுமே தெரியாது, கரண்ட் அந்த ஒரு ரேடியோவை கலட்டி அது அந்த மதர் போடாது, அதை பின்னாடி திரி போட்டு எங்கேயாவது ஓரம் எங்கேயாவது இடத்துல போயிட்டு அந்த அந்த மெக்கானிக் கை அப்படி வைப்பாங்க, டக்குன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சது தெளிவாக இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்த வந்து பண்ணிட்டு போவார். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மாற்றமாக இருக்கும். இத்தனை பேர் இருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு நடிப்பு இருக்கலாம், இவனை கொண்டு வருவோம். மாமா சொன்னது மாதிரி எங்கெங்கேயோ போட்டுருக்கப்ப இல்லை இவனை நம்பலாம், இவனை கூப்பிட்டு இந்த கேட்டு கொடுத்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்பினாரு. பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்கு நான் ஓரளவுக்கு ஒரு 50% உங்களுக்கு நான் இருந்துறேன் அப்படின்றான்னு எனக்கு கவனம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு அதை மாற்றி ஒரு பெரிய, அதாவது எங்கே போனாலும் நடிச்சிருவாண்டா, வடிவேல் சார் காமெடி சொல்கிற மாதிரி. அது என்னமோ தெரியலடா, இந்த மூத்திர சந்துக்களை கூட்டி போய் அடித்ததுக்கப்புறம் இப்போ எவன் சொன்னாலும் நல்லா அடி வாங்குறேன்டா, தைரியம் வந்துச்சுடா. அந்த மாதிரி உங்ககிட்ட நடிச்சதுக்கு அப்புறம் இனிமே தமிழ் சினிமாவில் கேமராக்கு முன்னாடி யார் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் தப்பிச்சிருன்ற நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு. அப்படி ஒரு நடிகை எனக்கு இங்கே உருவாக்கி விட்டீங்க. மீண்டும் அதாங்க சொல்றீங்க.
எங்கள் குடும்பம் பூரா வந்து நின்று உங்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தேவை நடிக்கணும், ஒன்று நான் நடிக்கணும், அவள் தானே கடைசியில் நடிக்கணும்னு ஆசைதான் இருக்குது. எனக்கு எந்த ரோலாக அந்த பரவாயில்ல, அதை நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. அவங்க வந்திருக்க முக்கியமான தயாரிப்பாளர் தானு சாலூர் சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட உயரத்துக்கு நீங்கள் எடுக்கிற படங்களுக்கு நீங்கள் அத்தனை ஹீரோக்கு இயக்குனர் உருவாக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோன் எடுக்காமல் விட்டீங்க, தெரியல சார் நம்பர். அதுக்கப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க, சார் நம்பர் இந்த மாதிரி ஃபோன் வச்சாங்க, நீங்கள் எடுக்கலையா, திருப்பி நம்பர் நான் வாங்கி அடித்தேன். அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க சார். இன்னைக்குன்னு சொன்னீங்க சார், ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணி சொன்னீங்க சார். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிற இடத்துல நான் இல்லை சார், கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் சார் ஃபோன் பண்ணி பேசியிருக்கானே, ஆனால் ஃபோன் பண்ணி இப்படி பார்த்துட்டு என்கிட்ட பேசுனீங்க சார். எனக்கு ரொம்ப நன்றி சார். இது போதும் சார், நான் கண்டிப்பாக எல்லாரோட நம்பிக்கை காப்பாற்றி நினைக்கிறேன் சார். நான் தொடர்ந்து ஓடுவேன் சார். அங்கே வந்துட்டு போன செண்பகமூர்த்தி அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஜீத்ரே அந்த பேர் வர மாட்டேங்கிறேன் இங்கிலீஷில், சிஜு சார் போயிட்டாரு, பரவாயில்ல, யாராவது சொல்லியிருக்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் படத்தை வாங்கியிருக்கீங்க சார், தேங்க்யூ சார். இங்கே வந்துட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கதையின் நாயகன் சூரி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக பின்வரிசையிலிருந்து முன்வரிசை, முன்வரிசையிலிருந்து முன்னணி நடிகர், முன்னணி நடிகரிலிருந்து மொழி தடைகளை உடைத்து அனைத்து மாநில மக்களின் செல்வனாகி இன்றைக்கு உலகளாவிய பார்வையாளர்களையும் ரசிகர்களையும் சம்பாதித்துள்ள நம் தேசிய பொக்கிஷம் விடுதலையின் வாத்தியார் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சூரி மேடையில் சூரின்னு சொன்னால் நான் கத்துவாங்க நினைக்கிறேன். டேய், நான் சூரியன் சொன்னா கத்தணும்டா டேய். ரொம்ப ரொம்ப அழகா அல்லாது ரொம்ப அழகா அற்புதமாக பேசினாப்ல சூரி. இந்த இவ்வளோ நேரம் நிறைய பேர் பேசினாங்க. கண்டிப்பாக இந்த சூரியோட பேச்சு எப்படி உங்களை ஆட்கொண்டு இருந்ததோ அதே போல் அந்த படம் முழுவதும் அவனோட திறமையும் நடிப்பும் வியாபித்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு நடிகன், ரொம்ப அழகான பேச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து ஒரே ஒரு நபர் மட்டும் பேசி எங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ண முடிஞ்சதும் அவனோட அப்சர்வேஷன் ஸ்கில்லு வந்து பிரமாதம். அது மாமா ரசி உட்காரமாம்மா. நான் நீ ரசித்ததை அழகாக சொன்ன, நான் உன்னை ரசித்ததை சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரையும் சரி யாரையும் விடாமல் அவங்கவுங்கள அவங்க தன்மையில் பார்த்து உன் வாழ்க்கையில் நடந்ததை ரொம்ப சிறப்பாக சொன்னேன். நான் மயங்கிட்டேன் உன் பேச்சு வந்து. மகளிர் தினம் அதுவுமா ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அத்தனை பெண்களுக்கும், சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அழகும் இல்லை, சுவையும் இல்லை, எந்த கர்மமும் இல்லை. ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே சிறப்பு. நான் எதை சொல்லியும் உங்கள்கிட்ட இனிமேல் நேரத்தை எடுக்கும் விரும்பலை. ஏன்னா சூரியோட பேச்சே உங்கள் காதல் நிறைஞ்சிருக்கட்டும், அதுதான் அழகாக இருந்தது. அப்படியே இருங்க. எனக்கு 8 நாள்னு கூட்டு போய் என்னை ஏமாத்தினவர் தான் இயக்குனர் வெற்றி மாறன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடசென்னையில் நடிக்கிறத மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே நான் நினச்சேன், என்னப்பா பார்த்து வாப்பா, இப்போதான் கதை எழுதிட்டு இருக்காரு. ஆமாம், அதில் சீக்கிரமாக வந்துடும். ஏதாவது சொல்கிறேன் சார், நானும் யாரோ யூடியூப்ல என்னமோ சொல்கிறாங்க, நானும் சொல்லி வைக்கிறேன் சார். நரசிம்ம கதை பிரமாதமாக இருக்கும், நான் கேட்டுட்டேன். அப்படி இருக்குது. ஓகே, நான் அந்த படத்தில் நான் மிஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருந்திருக்கேன். எதையாவது பேசாதீங்க அடி, இதுதான் தயாராக இல்லை. நிஜமாவே ஐயோ உங்கள் நேரம் எல்லாம் போகுது, ரொம்ப நேரம் பேசுகிறோமே, குறைச்சிக்கணுமே, எப்படி குறைக்கிறது, எல்லாரும் பசிக்குமே, வேகமாக பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன்டா. அதனால் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடிச்ச காப்பியும் பாதில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்லிட்டேன் பாரு, இதுதான் ஃப்ளூவில் போகணுன்றது. என்னமோ சொல்லிட்டுருங்க. இல்லைப்பா,
ஆமாம் மிஸ் ஆயிடுச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். அதனால அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. என்னை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்லி நான் பார்க்கல. அந்த பாட்டோட சரி நான் சாப்பிட்டு அதை சொல்லியிருக்கேன் நான். ஸோ விடுதலை கூப்பிட்றாரு ஒரு 8 நாள் ஓகே, முதல்ல ஒரு ஜாலியாக போடுறேன்னா 8 நாளில் வந்து ஒரு அந்த கடம்பூர் பக்கத்தில் மேலே அந்த ஊர் பேர் என்ன சார்? கடம்பூர் மேலே இல்லை, அந்த ஊர் பேர் வேறு. மல்லியம்மன் அந்த ஊரில் அதெல்லாம் தெரியல, காக்காவே இல்லாத ஊர் அது. அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது காக்கா இல்லாத ஊருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் 8 நாள் என்னை வச்சு ஒரு டைரக்டர் 8 நாள் என்னை கூப்பிட்டு போய் ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அவர் யாரு. 8 நாள் வந்து ஆக்சுவலாக அந்த ஊரில் பாத்ரூம் கிடையாது. எங்கள் தங்குறதுக்காக நாங்கள் தான் பாத்ரூமே கட்டிக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து. அப்புறம் அடுத்த நாளும் அதே நாள் நினைக்கிறேன் காஸ்டியூம் போட்டு நடக்க விட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஒரு சீன் எடுத்தோம். பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அத்தனையும் எனக்கு நடந்த ஆடிஷன். வெற்றி சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கிறது மிக அறிவு சார்ந்தது, ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனேன். அவரோட வேலை பார்த்து ஒரு ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் இவர் வேலை செய்கிறத பாரு, அவர் மூளை சிந்திக்கிறத பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச அறிவு என் குழந்தைகளுக்கும் கிடைக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் மிகவும் என்டர்டெயின் பண்ண முடியும். படம் பார்க்க வர்றீங்க, காசு கொடுக்குறீங்க, அவங்க சத்தம் போடுறீங்க, அன்பு கொடுக்குறீங்க, என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனால் அதை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது? ஒரு படத்தின் வழியாக நான் என்ன கடத்த விரும்புகிறேன் என்னுடைய மக்களுக்கு, அந்த நேரத்தை எவ்வளோக்கெவ்வளோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறோமோ உங்களுக்கு உபயோகமானதாக மாற்றுறது எப்படி? அந்த பொறுப்பு இப்படி தான் நான் இருக்கணும்னு யாரும் சொல்லித்த முடியாது. பொறுப்பாக இருக்கிறது யாருக்கும் கற்றுத்தர முடியாது. ஒரு குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணும், குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணுங்கிற பொறுப்புங்கிற நம்மளாக எடுத்துக்கிறத விட இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை. அது அந்த பொறுப்பாக செயல்படுற ஒரு அற்புதமான இயக்குனர் வெற்றி மாறன். அவரோட பணிபுரிஞ்சிருந்தார். ரொம்ப எப்பயுமே எனக்கு வந்து வாழ்க்கையின் அனுபவங்கள் வந்து நான் அசை போடும்போது எனக்கு துணையாக இருக்கும். என் ஞாபகத்தோடு நான் அசை போடும்போது ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடன் திரு வெற்றி மாறன் அவர்கள் இருப்பாங்க. அது ரொம்ப அற்புதம் ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காங்க அவர் வேலை பார்த்ததில். இந்த மேடையில் ஆடுகளத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் நடக்குது. அதே மேடையில் நானும் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷம். மற்றபடி எல்லாரும் தனித்தனியாக சொல்கிறேன், பாவம் எல்லாரும் நேரமாக எல்லாருக்கும் மிக்க நன்றி.